ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Xiaomiலேருந்து புதுசாக ரிலீஸ் பண்ண 12 லைட் அப்படிங்கிற மொபைல் தான். இந்த மொபைல் வந்து ஜூலை 9th தான் வந்து சைனாவில் உள்ள பெய்ஜிங் ஈவெண்ட்டில் வந்து இதை லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் வந்து லைட் வெர்ஷன் அப்படின்னு 12ல் வந்து லைட் வெர்ஷனுங்கிறதுனால இந்த மொபைல் வந்து 30,000க்கு உள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த மொபைல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல சீக்கிரமாகவே அவைலபிலிட்டி இருக்கும். வாங்க நாம் இந்த மொபைலை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைனை பார்த்துடலாம். இந்த மொபைலோட பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்லேயும் சைடில் உள்ள ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த மொபைலோட திக்னஸ் பார்த்தோம்னா 7.22 mm தான் இருக்குது. இதோட வெயிட் வந்து 173 கிராம் இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ நல்லா லைட்டாகவும் இருக்கும், அது போக க்ரிப்பாகவும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுக்கு வந்து IP53 ரேட்டிங் கொடுத்துருக்கறதுனால டஸ்ட்டு அப்புறம் சின்ன சின்ன மலைத்துளி ஈரம் பட்டாலும் எதுவும் ஆகாது. அதுபோக இந்த மொபைலில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்கறதுனால ஃப்ரண்ட் சைடில் கிராச் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது. பேக் சைடில் உள்ள கேமரா வந்து லைட்டாக பாப்பப் ஆகிருக்கு. அதுபோக இதோட மொபைலோட டிசைனை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்குறதுக்கே ஒரு லக்ஸுரி மொபைல் மாதிரி இந்த மொபைலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 கலர் வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து லைட் பிங்க், இன்னொன்று வந்து லைட் க்ரீன், ஃபைனலாக ஒரு பிளாக் கலர். இந்த 3 கலர் வந்து இப்போதைக்கு இந்த மொபைலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 6.55 இன்ச்சஸ்க்கான அமலான் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இதில் வந்து டால்பி விஷன் 5 HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. அதுபோக இந்த மொபைலில் வந்து ட்ரூ கலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறதுனால 68 மில்லியன் கலர்ஸ் வந்து இதனால் எமிட் பண்ண முடியும். இந்த மொபைலில் வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த மொபைலோட கேமரா தான் இதோட ஹைலைட்னே சொல்லலாம். இந்த மொபைலில் மொத்தம் பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளேயில் ஒரு 32 MPக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைடில் இருக்கிற கேமராவை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மெயின் கேமரா வந்து 108 MPக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட சென்சார் பார்த்தோம்னா HM2 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த ரெண்டாவது உள்ள கேமரா பார்த்தோம்னா 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா 2 MP கேமரா, இது வந்து மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா வந்து யூஸ் ஆகும். இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுபோக இதில் வந்து 2 LED வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட், LED ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து GD2 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்ட், அது மாதிரி அல்ட்ரா கிளியர் செல்ஃபி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1080 பிக்சல் வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு 12 OSலேயும் MIUI 13லேயும் வந்து ரன் ஆகுது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படிங்கிற ஒரு 5G சிப்பு வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இந்த சிப்பு வந்து 6 நானோமீட்டரில் வந்து பில்ட் பண்ண சிப். மொபைல் வந்து ரேம் அப்புறம் ஸ்டோரேஜை பேஸ் பண்ணி 3 வேரியண்ட்டில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், ஃபைனலாக வந்து 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். இந்த 3 வேரியண்ட்டு தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலில் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அவங்க கொடுக்குற அந்த ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைலோட பேட்ரி பேக்கப் பார்த்தோம்னா 4300 mAh பேட்ரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இதில் வந்து 67 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க கிளைம் பண்ணிக்கிறது என்னென்னா 100% வெறும் 41 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் ஆயிரும்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. மொபைலில் யூஸ் பண்ணிக்க மல்டி ட்ரையர் கூலிங் சிஸ்டம். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாம் வந்து ஹையர் அண்ட் கேம் விளாட்றப்போ இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ
மொபைல் வந்து ஹீட் ஆகிறது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த மொபைலில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. அது போக இதில் வந்து ஃபேஸ் அன்லாக் எல்லாமே இருக்குது. அது போக இந்த மொபைலில் வந்து NFC சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளூடூத் பார்த்தோம்னா 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. Wi-Fi 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி போர்ட்டில் வந்து 2.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாமே சப்போர்ட்டட் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து Xiaomi சைட்லேருந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.